இதில் எங்கேயுமே கூட நான் பெரிது நீன் பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்தில் மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்ட்டோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து விலையை பார்த்து தரத்தை பார்த்து பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயம். ஆனால் அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனால தான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யல. என்னுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் பிறந்தநாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்தநாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நாம் எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினெட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவரிலிருந்து ஆரம்பித்து கவுன்சிலரிலிருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரிலிருந்து மேயரிலிருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேபபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர்த்துக்கு நாம் இருக்கோம். 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நம்ம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூவ்மெண்ட் ஷுட் ஸ்டாண்ட் பியாண்ட் அஸ், நாட் இன் நேம் பட் இன் பர்பஸ் அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.